103 லிங்கத்தையும் அள்ளிக்கொண்டு எண்ணி பார்க்கும் போது 101 லிங்கம் தான் இருக்கு. 2 லிங்கத்தை வரையுது முப்பராதி அம்மா இடவாயிலும் கடவாயிலும் போட்டு ஒதுக்கிட்டா ஒழிச்சிட்டா. 2 அந்த சிரசும் அந்த 2 லிங்கமும் அவளுக்கு 2 சிரசாகவே முளைத்தது. லிங்கம் 2 லிங்கம். ஆமா, முளைத்த போது உடனே அட்டகாளி 8 பேரும் சரி என்ன செஞ்சாங்க தெரியுமா? இவளை துவச்சிக்கு நிக்க பகவான் சினக்க சிரிச்ச போது பகவான் சிறந்த போது ஓடோடி வந்து பகவான் சிறந்த போது ஆண்டவனாகிய சோபமா என இந்த உச்சினி மாக்காளி அம்மா சரி இந்த உச்சினி மாகாளி என்னமா ஓடோடி வந்து ஆண்டவனாகிய சிவபெருமா என்ன செஞ்சார் தெரியுமா? ஓடோடி வந்து நெற்றிக்கண்ணை திறந்தார். நெற்றிக்கண்ணை திறந்த உடனே என அன்று முதல்ல உச்சிக்கண்ணை திறந்தவர் தான் இந்த உச்சி மாகாளி காளியம்மா. இப்ப 2ஆம் தடமாக என் தாயான உச்சிமாளியம்மா கதையில என் தாயி என்ன அப்படி நெற்றிக்கண்ணை திறக்காது. திறக்க போறா. நெற்றிக்கண்ணை திறந்த போது என் தாயி உச்சிக்கண்ணை திறந்த வேலையில என் தாயான அட்டகாரி 8 பேரும் ஓடோடி வந்து நெற்றியில தீப்பொறி பறந்து வந்து முப்பரம் கோட்டையில விட கண்கண் நல்ல கைலாசத்திலே வந்து ஓடோடி வந்து அப்பேற்பட்ட உயர் திரு நம்மளுடைய அன்பு பூமான் PK
PKML மதன்ராஜ் நாடார், அன்பு பூமான், நம்ம கர்ம வீரர் காமராஜர் வழியிலே வந்து கொண்டிருக்கக்கூடிய பெரும் தலைவர் அன்பு பூமான் VR பிரபாகரன் நாடார் அன்பு அண்ணாச்சி அவர்கள் நம்முடைய அழகு செல்வி வில்லிசையை பாராட்டி மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய செல்வ சீமான் ரெண்டு பேரும் மனசு போல சொல்றவங்க நல்ல குட்டிகளோட 100 வயசுக்கு நல்லா இருக்கணும், 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, அம்மா அருளினால இல்லாம மங்களகரமா இருக்கும், என் உச்சினி மாக்காளி அருளால அம்மா அருளால அண்ணாச்சியும் சென்ற இடங்களெல்லாம் சிறப்பு பெற்று நோய் நொடி அணுகாமல் நோயற்ற வாழ்வோடும் குறைவற்ற செல்வத்தோடும் எந்த முகம் போனாலும் இப்படி சிரிச்ச முகமா திரும்பி வரணும், சென்ற இடமெல்லாம் சிறப்பு பற்றி எடுத்த காரியமெல்லாம் வெற்றி பெற்று செய்யும் தொழிலெல்லாம் மேலும் மேலும் உயர்ந்து மனைவி மக்களோட என் ரெண்டு அண்ணாச்சி 100 வயசுக்கு நல்லா இருக்கணும், அவருடைய குடும்பம் கோத்திரம் எல்லாம் வலையடி வலையடி சந்தோஷமா இருக்கும் போது ஒரு நாளகத்துல ஊடகத்துல என்ன நடக்கு தெரியுமா? என் உச்சினி மாகாளி கைலாசத்துல கொழுவிருக்கா. அப்ப உலகம் தன்னை வரமுடியானவன் தவம் இருக்கிறான். ஏன்னா எப்படி தவம் இருக்கிறான்? உண்ணாமல்
திருக்கதையை படிச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இந்த நல்ல நேரத்துல அந்த உச்சி மாகாளி பெத்த புள்ள ஆமா அந்த முருக கடவுளுடைய பேர்நாமத்தை பெற்ற அன்பு பூமான் நாமுடைய அன்பு அண்ணாச்சி யாரு முருகநாதன் அன்பு அண்ணாச்சி நாடார் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தே அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தே அந்த மாதிரி அந்த முருகப்பெருமானுடைய பேர்நாமத்தை பெற்ற ஆமா என்னுடைய இன்ஸ்டாகிராம்ல அவங்க வந்து நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்படியாமா? ஆமாண்ணே. நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் லைக்ஸ் போட்டு எனக்கு எங்க அன்பு அண்ணாச்சி ஒரு கமெண்டும் போட்டு விட்டுருவாங்க. அப்படியாமா? அவ்வளவு ஒரு தங்கமான ஒரு மனிதர்னே. இதெல்லாம் போடுறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். மனசு வேணுமனே. வில்லுப்பாட்டு நிறைய இருக்கலாம். ஆனா அவங்க என்னை பார்த்ததே கிடையாது. முத இப்பதான் அந்த இடத்துல பாத்துருக்காப்ல. சரி. நினைக்கிட்டு வந்து அம்மா உங்க இன்ஸ்டாவில் நானும் இருக்கேன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா உங்க வீடியோ பார்த்த உடனே லைக்ஸ் நான் தான் போடுவேன். எவ்வளவோ நபரை சந்திக்கிறோம். ஆனா மறக்க முடியாத சில முகங்கள்லாம் இருக்கும். அந்த இடத்துக்கு அந்த அண்ணாச்சியை பார்க்கும்போது அந்த முகங்கள் வந்து நமக்கு ஞாபகப்படுத்தும். அப்பேற்பட்ட மறக்க முடியாத ஒரு நபர் யாருன்னா நம்ம ஆறுமுகநாதன் அன்பு. அன்னையால எப்படி வாழ வேணும் தெரியுமா? வாழையடி வாழையடி சிறப்பாக இருக்கக்கூடிய வேலையில தினத்தில இணைந்து என்னமோ தூச்சடியில போது எல்லாருக்கும் எங்களுக்கு கொடுத்துருக்கேன். அபிஷேகத்துக்கு ஓகே என்ன எத்தனையோ கோயில எத்தனையோ பூசாரிகளும் பார்ப்போம். தங்கமான பூசாரிகள் தங்கமான மனிதர்கள் எல்லாருமே நீங்க நல்ல குணங்க. அவ்வளவு ஒரு அருமையான குணப்படக்கம். என்ன நடக்கு தெரியுமா? அந்த மச்சரி சிவனத்துல அந்த வரமுடியானவர் ஆண்டவனை நினைத்து 12 வருஷம் போவாங்க. எப்படி தோம் இருக்கிறார் தெரியுமா? அரணாரே உனக்கு என்ன வரணும் கேளுடா. ஆமா கேளுதாரே. சுவாமி எனக்கு என்ன வர வேணும் தெரியுமா? என்னடா வேணும்? நான் ஆண்கள் கையிலேயே அழிய கூடாது. சரி. ஆயுதத்தால சாவ கூடாது. அப்புறம் இரவிலையும் பகலையும் சாப்பிடாது. வீட்டுக்குள்ளே வெளியிலையும் சாப்பிடாது. சரி. குத்துனாலும் வெட்டாலும் சாப்பிடாது. அப்புறம் கீழே போட்டாலும் நினையப்படாது. வேற தேவைப்படாது. என்னடா வேணும்? சாகாத வர வேணும். என்னடா அப்படின்னு அந்த முனிவன் கேட்கான். சிவபெருமானும் பொசுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. யாமடா அவன் தவறு அப்படி இருக்காமலாம். உடனே பார்த்தா அவன் என்ன தகுந்த வர கொடுக்கணும். இவன் உலகத்திலே சாகாத வர வாங்கியிருக்கவன் அப்படின்னு ஒரு மம்மதை வந்து ஒரு மம்மதை. ஏன்னா மம்மதையோட அந்த முனிவன் வாழ்ந்து வரும்போது அந்த வரமுடியை பார்ப்பதற்காக யார் வருகிறார்? சப்த ரிஷி 7 பேர் வராங்க. ரிஷிக்கெல்லாம் பெரிய ரிஷி அகஸ்திய முனிவர். அந்த அகத்திய முனிவர் வந்து நிற்காரு. நம்ம எல்லாம் வீட்டுக்கு
நம்ம உங்க வீட்டுக்கு ஒரு 2 விருந்தாள் வருது. ஆமா. நீங்க எப்படி வரவேற்பு கொடுப்பீங்க? பொம்பளையாளா ஆம்பளையாளா? ஆம்பளை விருந்தாளியா பொம்பளை விருந்தாளியா? ஆம்பளை விருந்தாளி பொம்பளை விருந்தாளி புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வராங்க. அப்படி சொல்லு. அப்படித்தான் சொன்னேன். அப்ப வந்து ஆ. கொசுக்கள் வந்து ஆ. விருந்தாளி வந்து வீட்டுல வரும்போது ஆ. ஆம்பளையாளு கொண்டு வீட்டு வீட்டுல வராது. ஆமா. பொம்பளையாளு தான் வருவாங்க. கரெக்ட். பொம்பளையாளு வருவாங்க. ஆமா. விருந்தாளி. ஆமா. அது வீட்டுல இருந்து குடுகுடுன்னு வெளியே ஓடியா இருவேன். நீ ஓடி வந்து வரவேற்பு. விருந்தாளியை வரவேற்கிறது. விருந்து ஓடியாந்து சரி. விருந்தாளியை ஓடிட்டே கட்டி பிடிக்கிறேன். பொம்பளை விருந்தாள் வந்தா என்ன செய்வ நீ? கட்டி பிடிப்பேன். வரவேற்கணும். வெளிநாட்டு பாசா இது. வெளிநாட்டுல கட்டி பிடிச்சி தான் வரவேற்பாங்க. அப்பதான் அங்க கூட இருக்குன்னு அர்த்தம். அப்பதான் கூட இருக்குனாலே சரி, ஆம்பளை முன்னால வந்துட்டாருன்னா அங்க அவங்களுக்கு கையெழுத்து கொடுக்கணுமா? விரோதியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கேட்கணும். நம்ம ஆம்பளைய வரவேற்கணும்னா நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம். ஆ. பொம்பளைய வந்து வரவேற்கணும்னா நம்ம வெளிநாட்டு கலாச்சாரம். ஆமா, உங்க மோரகட்ட கலாச்சாரம். இப்படி வரும்போது இந்த அகத்திய முனிவர் வந்து நிக்காரு. அந்த பாதி சாதாரண வர வாங்கிட்டோம்னு சொல்லி அவர் வாசல்ல வந்து நிக்காரு. வாங்கன்னு கேட்கல. கோவம் வந்துருது அகத்தியருக்கு. ஆமா. டேய் முனிவரே, அடே வரமுடி, என்ன ஒரு முனிவர் என்று மதியாமல் நீ நினைக்க வாசல தேடி வந்திருக்கவன் வாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கல. ஒரு வார்த்தை கேட்டுட்டியாடா? டேய், மாடு தாண்டா மௌனமா இருக்கும். நீ மாடாடா? டேய், மாடு கூட ஆ, வீட்டுக்கு வந்தவங்கள பார்த்து மண்ணே ஆட்டும். கரெக்ட். நீ மண்ணே ஆட்டற. டேய், நீ மௌனமாக இருந்த காரணத்தினால உனக்கு மகுடாசூரன் என்றும் ஆமா. மாடு போல் சிரசு இருக்க, மனிதன் போல் உடல் இருக்க, 1000 சிரசோட ஆமா. நீ அரைவடை கணக்கு இப்படி சாபத்தை அப்படின்னு சொல்லி பாருங்க தம்பி, இங்க கை வச்சாலும் உன்னோடி வச்சு எடுக்குது. இங்க கை என்னத்துக்கு கேப்பு? எப்படி இருக்குன்னா அப்படி இருக்கும் போது உடனே என்ன செஞ்சார் தெரியுமா? ஏன்னா இவர் சொன்ன நேரத்துல அவன் எரும மாடா மாறிட்டான். அவன் தான் பாவியான மகுடாசூரன். உச்சிமாடி கையால சாவ பிறக்கா மகுடாசூரன். ஏமா எருமமாடா மாறின உடனே கழனி தண்ணி எங்க இருக்கு தேடுதான் வைக்கப்பட ஏன்னா பூலோகத்துல அலைஞ்சிட்டு வரான் பாவி மகுடன். ஆமா. சாபத்தை கொடுத்த உடனே மாடா மாறிட்டான். மாடா அது மாடுற என்ன மாடி? ராட்சி மாடி, எரும மாடி. எரும மாடியே காட்சி மாடி. ஏன்னா பூலோகத்துல எப்படி அலைஞ்சிட்டு வரான் தெரியுமா? ஏன்னா பூலோகம் தன்ன தீரே மதுக்கடல்ல இறங்கி பாவியான மகுடாசூரன் ஒரு சொட்டு மது இல்லாம உருட்டுன உருட்டா. மதுனா என்னன்னு தெரியுமா? அது தெரியல. எது இருந்தால் போதும், மது இருந்தால் போதும். மதுனா கல்லு சாராயம். குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் ஏன் மதுக்கடல்ல இறங்கின பாவி மகுடன் ஒரு சொத்து இல்லாம அத்தனை மதுவையும் உறிஞ்சு குடிச்சோம். அப்படியே முறிஞ்சு குடிச்சான். மது குடிச்ச வெறியால மாமிசத்துல கேட்டமாயிருக்கு. மது குடிச்சா மாமுசத்தை தாம தேடும். காட்டில் கண்ட மிருகங்களை கவாலமாக பிடித்து போடுகிறான் பாவி மகுடாசூரன். ஏன்னா அப்போ யமகிரி பருவத்துல யமகண்ட ரிஷின்னு ஒரு ரிஷி கையில ஒரு லிங்கத்தை வச்சிருக்காரு. படுகலிங்கம். இந்த மாதிரி ஒரு கொடி படுகலிங்கத்தை கையில வச்சு 12 வருஷம் தவம் இருக்காரு. ஏன்னா இவன் அப்படி போதையில வந்தா பாருங்க, அந்த முனிவரை பார்த்த உடனே கரடின்னு நினைச்சுக்கிட்டான். நேரி எல்லாம் ரோமமா இருந்தது. உடம்பெல்லாம் ரோமமா இருந்தோட கவுதல கரடிதானோ அப்படின்னு நினைச்ச பாவி மகுடாசூரன் முனிவரை தூக்கி முழுங்கிட்டான். முனிவரை முழுங்கிட்டானா? முனிவரை தூக்கி முழுங்கிட்டான். பாவம். முனிவர் வயிற்றுக்குள்ள போயிட்டாரு. அவர் போயிட்டாரா? கையில வச்சிருந்தா பாருங்க லிங்கம். வயிற்றுக்குள்ள போயிட்டாருன்னா
கையில வச்சிருந்தா லிங்கம் ஜெபிச்சிருவாரு. அது போய் மகுடாசுரம் தொண்டையில பட்டுக்கிடுச்சு. ஏன்னா லிங்கம் வந்து சைவம், தொண்டைக்கு கீழே போயிட்டு அசைவம் ஆயிரும். ஆமா. அதனால வந்து தொண்டைக்கு கீழே போகல, அப்படியே தொண்டையில நிக்கி. ஏன்னா அந்த லிங்கம் அவன் கண்டத்துல பட்டுக்கிடுச்சு. அப்ப நினைக்க மகுடாசுரன், என்னடா வாழ்க்கை, என்னடா பசியா இருக்கு, ஒரு 5 யானை வந்தா இப்ப நம்ம பசி தீந்துரும் அப்படின்னு சும்மா நினைக்கும். 5 யானை வந்து முன்னாள் நிக்கி, முன்னால வந்து துப்பிச்சுல அப்படின்னு யானையை தூக்கி தின்னுட்டான், விழுங்கிட்டான். அப்ப நினைக்க மகுடாசுரன், என்ன நம்ம மனசுல நினைச்சது வந்து நினைச்சது வருது, ஒரு 50,000 பூனை வந்தா நல்லா இருக்கும் 50,000 அப்படின்னு நினைச்சிருக்கான். 50,000 பூனை வந்து நிக்கி. அப்படி நினைக்கா, ஓஹோ நாம மனசுல நினைச்சது இந்த லிங்கம் பட்ட உடனே நம்ம நினைச்சதெல்லாம் வருது. இனிமே இந்த இனம் வனம் விட்டு ஈடேறக்கூடாது. ஆமா, இந்த வனத்தை நம்ம சுத்தி வளைச்சு இங்க கோட்டை போட்டு ராஜாவா இருந்த ஆட்சி அப்படின்னு சொல்லி பாவி மகுடாசூர கோட்டை போட்டு ஆள போறான். தமிழ எப்படி கோட்டை போடுறான் தெரியுமா? எப்படி? மண்ணால கோட்டை போட்டா, படுத்துக்கொண்டு சூரியனை பார்த்து கூப்பிடுதா, ஏ சூர்யா என்ன இங்கே வாடா. என்ன சுவாமி, உனக்கு என்னடா வேலை? எனக்கு ஜோதிகா கூட என்னது சொல்லி தொட. ஜோதிகா கூட படடிக்க வேலை. அதான பார்த்தேன். ஏமா டேய், நீ சொல்றது ஜோதிகா புருஷன் சூர்யா, அந்த சூர்யா அவர் படம் நடிக்கிறது. ஆமா, அவரை சொல்லல, நானும் நடிக்கிறேன். வானத்துல தோன்றுமே சூரியன், சூரியனை கூப்பிடுற
கூப்பிடுதான் பாவி மகுடாசூரன். சூரியரே. டேய் சூர்யா, இங்கே வாடா. என்ன சுவாமி? உனக்கு என்ன வேலை? எனக்கு பகலில வெளிச்சம் போடக்கூடிய வேலை. நீ ரொம்ப அக்கடியா சுடுதப்பா. இப்போ ஒரு வாரமா ரொம்ப சுடலையே. டேய் என் கோட்டை கிட்ட நீ வரக்கூடாது. அப்படியா? இந்த மகுடனுடைய ரோகம் தெரியாம நீ கூத்தாடிக்கிட்டு அலையுத. உனக்கு வந்தா உதவி சாப்பிட்டுருவேன். அப்படியா? வடக்கு 6 மாசம் போ. சரி. தெற்கு 6 மாசம் போ. மீறி என் கோட்டை கிட்ட வந்த உசுறு போயிரும். சரி ரைட்டு போறேன் நான். எனக்கு வேணும். கரெக்ட். ஏ பாவி மகுடாசூரன் இன்னும் யாரை கூப்பிடுதான்? யார? சந்திரனை கூப்பிடுதான். டேய் சந்திரா, தீக்கடை ஏ ஓட்டப்பள்ளு உலகநாதா, உனக்கு என்னடா வேலை? இரவுல வெளிச்சம் போடுறியா? ஒரு நாள் நீ காங்காம போயிருந்தி எங்க போற? என்னடா அன்னைக்கு மெடிக்கலு, அன்னைக்கு ஸ்பெஷலா என் ஹோட்டல்ல வெளிச்சம் போடுறேன். என்ன ரம்பைய கூப்பிடுறான். ரம்பா என்ன உனக்கு என்ன வேலைமா? எனக்கு திருநடம் ஆடுறதா வேலை. என்னடி திருநடனம்? திருநடனமா? திருநடம். ஓ திருநடனம். யாரு முன்னால? பகவான் முன்னால. என்னடி பகவான் முன்னால? இப்ப ஏன் முன்னால நீ திருநடனம் போடுற? அடி அந்த கொட்ட. அக்கா கூட சேர்ந்தா நல்ல வாழ்க்கையில முன்னேறிடுவேன். அப்படியாமா? கரெக்ட். என்னக்கா ஏமாரி அப்படி போய் ஆடுன்னு வைக்கி உனக்கு கொழுப்பு அது குறையும். கரெக்ட். ஏன ரொம்ப ஆடும் போது ஏன்னா பாவி தேவர்களை வரவழைக்காம பாவி மகுடாசூரன் மது குடத்தை போய் சுமந்துட்டு வாங்கடா. ஆமா அப்படிங்க. சரி. முனிவர்களை கூப்பிடுதான், போய் மாமிசத்தை சுமந்துட்டு வாங்கடா அப்படிங்க. ஏ ஊர்வசி, என்ன சுவாமி? உனக்கு என்னடி வேலை? எனக்கா? எனக்கு பகவான் முன்னால பரதநாட்டியம் ஆடுற வேலை. பரதநாட்டியம் ஆடுவியா? பரதநாட்டியம் பறக்க பதற அடிப்பாரு அவரு. பரதநாட்டியம் ஆடுகிறே. ஏ ஊர்வசி, பாடாமல் பாடுகிறே. ஊர்வசி ரொம்ப ஆட்டத்துல ஒரு நயனம் தெரிந்தது. அப்படியா? உன் ஆட்டம் இப்ப எப்படி இருக்குன்னு பாப்பேன். உல்லாசமா ஆடு. இல்லன்னா காலை போடுமா பொம்பளை காலை அப்படி தூக்கி உல்லாசமா ஆடுவேன். உல்லாசத்தை பாத்திர வேண்டாம். ஏமா ஊர்வசி, எங்க நீ உல்லாச நடனம் போடு. என்னமா? நல்லா தான் நடனம் ஆடணுமா? இட்லியை தின்னுட்டு சரியா நெரிக்க முடியல. இட்லியை திங்காதுன்னா அடங்கறியா 10 இட்லி வச்சு அமைக்கிறத. என்னமா உள்ள படிக்க போகணும்னு கொஞ்சமா நினைப்பு இருக்கா? அவன் பட்டினியா கிடந்து படிக்க. 6 நேரம் சாப்பிட்டு 10 இட்லி ஒரு 10 கணக்கே வரல. கரெக்ட். ஒரு இட்லி ஒன்று இட்லி தான் ஒரு. எத்தனையோ ஊர்ல கோயில் கூட தான் நம்ம கொடுத்திருப்போம். எத்தனையோ ஊர்ல கோயில் கூட நடக்குது நீங்க பாத்துருப்பீங்க. ஏன்னா இந்த நம்ம தேரியூர்ல இது என்ன கோயில் கூடையாகும்? அன்னக்கொடை. இது வந்து அன்னக்கொடை. கோயில் கூடையே கிடையாது. இந்த கோயில் கூட என்ன தெரியுமா? இது பேரு அன்னக்கொடை. தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் இருக்காங்க. ஆமா, அது நம்ம ஊர்ல ஃபேமஸ். 4 நாளும் 3 நேரமும் அன்னதானம் போடுறது நம்ம கோயில்ல தான். இல்லன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு நேரம் தான் எல்லா கோயிலையும் அன்னதானம் போடுறாங்க. அவசுக்குள்ள அடுப்ப வந்து அமைக்கவே இல்லமா. ஏன் அந்த மனுஷன் குண்டிக்கிட்டு தான் இருக்காரு. அது ஒரு கட்ட மனுஷன் கூட குண்டுதாரு. நானும் பயந்துட்டேன் வார்ப்புக்குள்ள போய் விழுந்துடப்படாதுன்ட்டு. அப்படி எல்லாம் அவர் விட மாட்டாரு. கரெக்ட். நான் சொல்லுங்க என்ன தம்பி, அவரு கண்டுனா தான் உங்களுக்கு ருசி. கரெக்ட். ஏன்னா அதுலயும் இன்னைக்கு மத்தியானம் ஒரு கடலை குருமா ஒண்ணு வச்சிருந்தாரு பாருங்க. பட்டாணி மொச்ச கொட்டை போட்டு இதெல்லாம் தின்னுட்டு இருக்காலே ரத்து மொச்ச கொட்டை முரட்டி போடுதா அப்படி. அதைத்தான் நான் சொன்னேன். மூக்கோழி போதமா அத மாதிரி 3 நாளும் அன்னதானம் நல்லா 3 நேரம் போடணும். சரியில்ல கோயில் கூடையும் செம்மையா இருந்துச்சு. இந்த வட்டாரத்துல எத்தனையோ கோயில் கூட நம்ம படிச்சிருப்போம் அடிச்சிருப்போம். ஆனா இந்த ஊர்ல இந்த அக்கா எப்படி நினைச்சுக்கிட்டு வருது? இட்லி தின்னுட்டு தான். இட்லி தின்னாலும் இந்த பாடதான் படுத்தும். ஏன் பெரியக்கா என்னாச்சுக்கா? பிரியாணி நல்லா தானே இருந்தீ? என்ன முன்னும் நேற்று பிரியாணி. அப்ப நேற்று எப்படி நினைச்சிருப்பாவோ? நேற்று வீட்டுல படுத்து நல்லா நினைச்சிருப்பாங்க. இன்னைக்கு இருக்க முடியல கோயில்ல. தாயி ஏன்னா நம்ம அம்மா இருக்காளே முத்தாரம்மா உச்சினி மாக்காளி கோயில் கொடைவிழா ரொம்ப பிரம்மாண்டமா நடக்குது. இன்னும் 2 நாள் கோயில் கூட இருக்கு. நல்ல சிறப்பா நடந்துட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நாங்களும் இந்த கோயிலுக்கு வந்து வில்லு பிடிச்சது ரொம்ப ஒரு மன மகிழ்ச்சி. மனநிறைவோட நாங்க போறோம். நல்ல திருப்திகரமா நாளைக்கு போறோம். கரெக்ட். காலையில விடிஞ்சதும் கிளம்பிடுவோம். நம்மளாம் பார்க்க முடியாது. அதனால நல்லா இருந்தீங்க. மத்தியானம் அந்த கும்மியை என்னால மறக்கவே முடியாது. செம்மையான கும்மி. சத்தியமா சொல்றேன். உச்சிமாளி முகத்தை பார்த்து சொல்றேன். எத்தனையோ கோயில கும்மி பாட்டு படிச்சிருக்கேன்.
நிறைஞ்ச மனசோட சும்மா தான் முத நான் வந்து படிக்கல, உண்மையில ஆர்வமே இல்லாம தான் நான் படிக்க வந்தேன். பிறகு ஏன்னா உங்க கும்மி அடிச்சதை பார்த்தேன், ஒரு சுறுசுறுப்பு இல்லாம ஒரு மாதிரி அடிச்ச உடனே நான் நினைச்சேன் என்னது இவங்க கும்மி அடிக்க அப்படின்னு நினைச்சுதான் சத்தியமா நினைச்சு வந்தேன். சரி. ஆனா செம்ம ஜாலியா போக போக கோல்டு. கரெக்ட். என்ன 22 கோல்டுன்னா நம்ம கும்மி பாட்டு அந்த பெண்கள் அடிச்ச கும்மி தான். சூப்பர். அப்ப நாங்க அடிச்ச கும்மி நீ கிழிஞ்சிட்டு இல்ல, நீ நல்லா அடிச்சனே. எங்களை விட்டு பாருங்க நீங்க. கரெக்ட். நாங்க எப்படி அடிக்கணும் மட்டும் பாருங்க. இந்த முத்தாரம்மா, உச்சினி மாகாளி, என் தாயி கனக துர்க்கை, என் பத்திரகாளி, என் ஆயிரத்தம்மா, 1008 அம்மனுமே இன்னைக்கு மத்தியான கூடையில கண்டிப்பா வந்திருப்பாங்க. ஆமா. அப்பேற்பட்ட கும்மி இன்னைக்கு அழகான கும்மிமா. பார்க்க 1000 கண்கள் வேண்டும். வேணும்னே அவள ஸ்டெப் போட்டு அழகான கும்மி போல ஒரு போல கை அந்த வச்சு ஸ்டெப் ஒரே போல வந்துச்சு பாத்தீங்களா? அதான் செம. அந்த இடத்துல தான் நம்ம மக்கள் நிக்காங்க. கரெக்ட். கரெக்ட். ஒருத்தர் நன்றிக்கா. இந்த அக்கா நாங்கள் தானே பாடினோம், நாங்கள் தானே பாடினோம். ஏமா அவங்களுக்கு ஒரு 80 ஓட்டு போட்டு எங்களுக்கு ஒரு 20 ஓட்டு போடுவாங்க. ரொம்ப நன்றிக்கா. அது மட்டும் இல்லக்கா, நீங்க அடிச்சதை பார்த்து சந்தோஷத்துல தான் எனக்கே அந்த ஆர்வம் வந்துச்சு. அந்த நன்றி பூரா உங்களுக்கு தான். எங்களவே ஆடாட அடிச்சீங்களம்மா. கரெக்ட். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த முத்தாரம்மா, கருணையாலும், உச்சிமாளியம்மா அருளாலையும் அருளி அடிச்ச பெண்கள் அனைவரும் நீங்க கோடி காலம் நல்லா கோடி காலம் வாழணுமா, ஒரு குறை இல்லாம கோடி காலம் வாழுங்க. உங்க பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா படிச்சு வருங்காலத்துல பிள்ளைகள் பெரிய பெரிய அதிகாரிகளா வரணும்க்கா. நம்ம ஊர்ல கலெக்டர் உண்டு பண்ணுமா. கரெக்ட். ஆமா. ஏன்னா அந்த பாதியான மகுடாசூரன் இவ்வளவு அட்டாதிட்டம் பண்ணும் போது பாதியான மகுடாசூரன் ஏன்னா 6 மாசம் தூங்குவான், 6 மாதம் உறங்குவான். என்னமா அந்த அண்ணாச்சி சிரிக்காரு, நீ ஒரு மாதிரி பாக்க. நான் என்ன சொல்ல வந்தேன்? நீ என்ன சொல்ல? 6 மாசம் மகுடாசூரன் தூங்குவான், 6 மாதம் உறங்குவான். சரிதானம்மா? 6 மாசம் உறங்குவான், 6 மாதம் தூங்குவான். அவன் தூங்குறது உறங்குறது வேற என்ன? இப்ப ஒண்ணாக்கிட்டாங்களோ? 2 ஒண்ணுதான். அப்படியாப்பா? இப்ப கண்டா ஒண்ணாக்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்க ஊர்ல தூங்குறது வேற, உறங்குறது வேற. பகல்ல உறங்குனா உறக்கம், நைட்ல தூங்குனா அது தூக்கம். பாதியான மகுடாசூரன் 6 மாசம் தூங்குவான், 6 மாசம் முழிச்சிட்டு இருப்பான். முழிச்சுக்கிட்டு இருப்பானோ? இது தெரியாம தான் நானும் இந்த பாவி மகுடாசூரன் ஏன்னா அவனை தூங்க வைக்கிறதுக்கு இந்த தேவர்கள் முனிவர்கள் அவனுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? பாவியான மகுடாசூரனுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? அதை பிடிச்சி அமுக்குறாங்க. ஆமாண்ணே. ஐயோ பாவம்ண்ணே. அதுலயும் இந்த தெய்வரும் போய் மாதர்கள் இருக்காங்க ஒருங்க. ரம்பாலெல்லாம் என்ன செய்ய சொல்றா தெரியுமா? ரம்பாலெல்லாம் பயங்கரமா ஆட சொல்றாங்க. அவ ஆடாமல் ஆடுகிறான்னு ஒரு அடி அடிக்க ஆட்டம் சரியில்லைனா. ஏன்னா பாவி மகுடாசூரன் அவனுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? அவனுக்கு என்ன இத்தேத்து தகம் முழுகி இந்த பாட்டி போன வருஷம் வேண்டது. எங்க ஆட்சி வில்லு உச்சிமாலி போட்டு நடக்கட்டும், ஒருவருன்னு அங்கிருந்து வருவேன், வந்து குப்பரை படுத்துருவேன். யாரு என்ன சொல்ல கேட்க மாட்டேன். வயல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஞாபகத்தை வச்சிருப்பாங்க. சில பேர் பொங்கல் விடுதம் நேர்ந்திருப்பாங்க, சில பேர் அம்மாவுக்கு கண் மலர் எடுத்து வைக்கும் நேர்ந்திருப்பாங்க, சில பேர் வந்து கடப்பாரி போடணும் நேர்ந்திருப்பாங்க, சில பேர் வந்து நேர்ந்திருப்பாங்க அக்னி சட்டி எடுக்கணும்னு. ஆமா ஆமா. சில பேர் நேர்ந்திருப்பாங்க. இப்படி வந்த உடனே உன் கோயில்ல வந்து படுத்து உருண்டு நான் கரெக்ட். நேர்த்தி கிடைச்சேன் சாமி ஆளுங்க அந்த ஆச்சி. கரெக்ட். சாமி வரும்ல பத்திரகாளி ஆத்தாலே வந்து படுத்துட்டா பத்தியடா. பத்திரகாளி ஆத்தா ஆச்சி செம ஆச்சி. இந்த ஜாலி தான் வேணும்னே. செம ஆச்சி நீங்க. ஏன்னா இந்த அன்பு பாசம் இந்த ஜாலி இருக்கணும்னே. ஏன்னா சாமி வருது, நீ ஜாலி இங்க கிடையவே கிடையாது. ஏன்னா சாமி தானும் என் பத்திரகாளி ஆத்தாலே வந்து இறங்குற மாதிரி இருக்காச்சு. ஆச்சி நல்லா இருக்கா ஆச்சி. அப்படி இருக்கும் போது
வந்துட்டா பத்திரகாளி சும்மா சொல்லியிருக்கா சிவகாளி சிலிக்க சிலிக்க வராதே நான் பத்திரகாளி சிரிச்சுக்கிட்டே ஆடி வராதே. அம்மா சிலிக்க அம்மா சிலிக்க ஆத்தா சிலிக்க 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 வராதே நான் பத்திரகாளி சிரிச்சுக்கிட்டே ஆடி வராதே. சிலிக்க சிலிக்க வராதே என் பத்திரகாளி சிரிச்சுக்கிட்டே. எல்லாரும் வாங்க, சாமி வந்துடுது. ஓடியாங்க ஓடியாங்க எல்லாரும், சாமி பத்திரகாளி வந்துட்டா. ஆயே பறந்து பறந்து வராளே என் பத்திரகாளி பம்பரமா சுத்தி வராளே. ஆத்தா பறந்து அம்மா பறந்து நாயே பறந்து பறந்து வராளே என் பத்திரகாளி பம்பரமா சுத்தி வராளே. ஆயே பறந்து பறந்து வராளே என் பத்திரகாளி பம்பரமா சுத்தி தேனி ஊருக்குள்ள மக்களோட கோட்டையிலே, தேனி ஊருக்குள்ள மக்களோட கோட்டையிலே ஆனாட்டு செய்பவனா தங்கம் பத்திரக்காளிக்கு ஒரு பாட்டு படிச்சோம். ஆத்தா சந்தோஷமா ஆடிட்டா. ஆமா. ஆத்தா ஒரு 500 ரூபா கொடுத்தா. ஆத்தா ஒரு 500 ரூபா கொடுத்தா. இல்ல ஆத்தா 10 ரூபா கொண்டு வரல. நாளைக்கு ஒரு நம்பரை கொடுத்துட்டு போ, மணி ஆர்டர் கொண்டு வா, ஜிபே பண்ணி விடுவா. ஆத்தா நினைச்சா 500 என்னன்னா 500 ஓய். தருவா என் பத்திரக்காளி நினைச்சா. அவ அப்பேற்பட்ட தெய்வம். அப்படி இருக்கும்போது என் பாதியான மகுடாசூரன், அந்த பாதி மகுடாசூரன் ஆமா. தேவர்கள் முனிவர்களை இடுக்கம் பண்ணும் உடனே சரி. ஏன்னா தேவர்கள் முனிவர்கள்லாம் காலை அனுப்பி விட்டாங்கல்ல. ஆமா. மகுடாசூரன் அயர்ந்து உறங்கிட்டான். பரவாயில்லையம்மா. தேவர்கள் எல்லாம் கால அமுக்கத்துக்குதான். ரம்பை ஒரு விஷயம் மட்டும் கல்விகளை அன்னத்துகளை அமுக்க சொல்லுதான். பாதி மகுடாசூரன் உறங்கிட்டு இருக்கான். உறங்குதான். அந்த நேரத்துல கரெக்டா யார் வாரா? யாரு? தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் வந்துட்டாங்க. வராங்க. தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் வந்து ஆமா. என்ன செய்யறான் தெரியுமா? பாதியான மகுடாசூரன் அட்டூழியம் தாங்க மாட்டாம சிவபெருமான இடத்துல என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆண்டவா பகவானே, பகவானே. காசு பண்ண தேவையில்லை, கடவுளே, கடவுளே, கடவுளே. நீங்க வேணும் சாமி கடவுளே, நீங்க வேணும் சாமி கடவுளே. பகவானே, தேவர்பட்ட எங்க தேவல் இல்ல. பகவானே, பாவி மகுடாசூரன் எங்களை என்ன அடி அடிக்கான் தெரியுமா? அடியாத அடி அடிக்க அவமானமா பேசுறான். ஒண்ணு வாழ்வு வளர்ந்துட்டாங்க, இல்லைன்னா சாகுக்கு வருது. தேவர்களே, முனிவர்களே, அவசரப்படாதீங்க. மகுடனை சம்பாரம் முடிக்க வந்திருக்கவதான் என் உச்சினி மாகாளி. சீமா காளி. நீங்க வருத்தப்படாம போய் மகுடன் கிட்ட நீங்க சேவகம் பார்க்கலாம். ஆமா, மகளிருக்கு போய் நீங்க சேவிங் பண்ணுங்க. மகிழனுக்கு சேவிங் பண்ண சொல்லலப்பா. மகிழனுக்கு சேவகம்னா வேலை பாருங்க. ஓ, படிப்படியாக செய்யுங்க. பணிவிடைகளை செய்யுங்க. 8 நாளை கூட மகிழனை சம்பாரம் முடிச்சு ஆமா. மீண்டும் உங்களை தேவர்கள் முனிவர்களை மீட்க வேண்டியது என்னோட என் பொறுப்பு என்று சிவனார் சொல்லி ஆ. தேவர்களை அனுப்பி வைத்தார். ஏனை அனுப்பி வைத்த உடனே சோபர்மா நேரம் எங்க வந்தாரு? வைகுண்டத்துக்கு அதிபதியாகிய என செங்கரிட பெருமாளிடத்திலே வந்தார். ஓவி. கர்வன். ஐயா செங்கரிட பெருமாளே. மாப்பிள வணக்கம். மாப்பிள வணக்கம் வணக்கம். நான் சிவன் வந்திருக்கேன். ஆமா மாப்பிள. ஐயா. ஆமா மாப்பிள. யோ யோ, இந்த பாவி மகுடாசூரன் இருக்கா இல்லையா, அவன் தேவர்கள் முனிவர்கள் ரொம்ப இடுக்கம் பண்றான்யா. மகுடனை சம்பாரம் முடிக்கணும். என்ன வாமா
மகுடனை சம்பாரம் முடிக்கணும்யா. அதுக்கு நம்ம என்ன மாப்பிள்ளை செய்யணும்? அதுக்கு மகுடன் வந்து ஆனால அறிய மாட்டான், பிறகு ஆயுதத்தால சாவ மாட்டான், ஓ இரவிலும் பகலையும் சாவ மாட்டான். அப்புறம் அதனால என்ன மாப்பிள்ளை? யோ வடக்கு வாச கோட்டையில இருக்காளே என் தங்கச்சி உச்சினி மாகாளி, ஆமா அவ பெண்ணால சாவு என்று பிரம்மன் விதி இருக்கு. அப்படியா மாப்பிள்ளை? என்ன மாமா மச்சான் அப்படியே நாங்க தம்பிகளா ஆ. நல்ல புள்ளைய ஆமா. பாட்டு கச்சேரியை பார்த்துட்டு வரவே. நான் வீட்டுக்கு கிளம்புதுவேன். வீட்டுல போய் போறதே போறிய ஒரு பானிபூரி வாங்கி தின்னுட்டு போங்க. அப்பவே வாங்கி சாப்பிட்டாச்சு. கரெக்ட். வரவே ஓடோடி வந்து ஆண்டவனாகிய சிவபெருமான் மகுடாசூரனை வதை முடிக்க வேண்டும் என்றால் வடக்கு கோட்டை வாசல்ல இருக்காளே உச்சிக்கண்ணில் பிறந்தவா உச்சினி மகாளி அவளை அனுப்ப வேண்டும் என்று நேர பகவானும் பச்சைமாலும் வடக்கு வாச கோட்டைக்கு வந்து உச்சினி மாகாளியை பார்த்து "ஏய் அம்மா அம்மா உச்சி தப்பி தப்பி சாப்பிட்டு பழகிட்டாங்க. வேற ஒண்ணு இல்ல உச்சிமாடி, ஏதாய் உச்சிமாடி மச்சான் வந்திருக்காவ. இருந்தாலும் உன் கோட்டை வாசல் தேடி வந்துட்டாரு. ஒரு வார்த்தை வாங்கன்னு கூப்பிட்டு அதான் வாங்கத்தான். சொல்லுங்க சொல்லுங்க. கொள்ளியா சொல்லு குழந்தையா என்ன? எங்க அக்கா சொல்லுவோம். உன் மாப்பிள்ள சொல்லுவோம் சொல்லுமியா? தாய் வேற ஒண்ணும் இல்ல, அவர் கொஞ்சம் பூச்ச சுவாசம் உள்ளவர். நான் சொல்றத அவடக்கா புண்ணாக்கு தாயி உச்சினி மாகாளி வடக்கு வாச கோட்டையில ஏ தாயி வேற ஒண்ணும் இல்லம்மா, மகுடாசூரமும் ஒரு கொடிய அரை ஆண்டு வரான். அவனை எப்படியாவது நீ கொல்லணும். நான் போய் கொல்லணுமா? ஆமா தாயி. என்னன்னு நீங்க இருக்கீங்க, நம்ம அத்தா இருக்காவா? நீங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது ஒரு பொம்பளையே கொல்ல சொல்றீங்க. அவனுக்கு பெண்ணால சாவணும் பிரம்ம தீவி இருக்கு. ஆமாட்ட, அதனால உன் கையாலதான் சாவணும் இருக்கு. அப்படியே ஏ உச்சினி மாகாளி, நீதான் மகுடாசூரனை கொல்லணும். நீ சொல்லும் போது நான் மாட்டம் தானே சொல்ல போறேன். தாராளமா போய் போட்டு என்று சொல்லி என பாதியான மகுடாசூரன் அவளை வதை முடிப்பதற்காக வந்தவள் தான் என் உச்சிக்கண்ணில் பிறந்தவ உச்சினி மாகாளி. நல்லவர்களை வாழ வைக்கவோ தீயவர்களை முடிஞ்சிச்சு. நன்றி நன்றி வணக்கம். எல்லோரும் எழுந்து கிளம்பு, உச்சிமாரியம்மன் கோயிலுக்கு வாருங்கள். பாட்டு கச்சேரி முடிந்து விட்டது. வில்லிசை கச்சேரியை பார்க்க வாருங்கள். நன்றி முடிஞ்சிடுதே செவிட்டு பிரேமவன. காது கேட்கலையே உனக்கு வரவே கரைட்டு. ஏன உலகத்திலே உயர்ந்தவன் உச்சினி மாகாளி. நீங்க முத்தாரம்மன் கதையத்தான் கேட்கல. 3 நாள் வீட்டுல என்ன வேலை நடந்ததோ சாப்பிட்டு வீட்டுல போய் இப்படி உறங்கிட்டீங்களா? புசுக்கு
வேலை முடிச்சுக்கா நான் விருந்துகள் எல்லாம் இருந்தாலும் வந்திருக்கு. ஏமனா உச்சினி மாகாளி அம்மா உலகத்திலே உயர்ந்தவா. ஆமா. அந்த உச்சினி மாகாளி அம்மா என முத்தாரம்மா வந்து பொருதி பொருத்தவா. ஆமா. அசுரனை அழிக்க பிறந்தவதான் இந்த உச்சிக்கண்ணில் பிறந்தவ உச்சினி மாகாளி. தீப்பொறியில பிறந்தவா, தீப்பொறியில பிறந்தவா. அதனால கோபம் விருட்டு நம்மளுக்கு வரும், வந்துரும். அதனால மத்த தெய்வத்தை மாதிரி இந்த உச்சினி மாகாளியை நினைக்கப்படாது. ஏனோ நினைக்கப்படாது. ஆமா. ஏன்னா இந்த அசுரனை கொல்ல பிறந்தவதான் என் உச்சினி மாகாளி. ஆமா. கெட்டவர்களை அழிக்க வந்தவா, நல்லவர்களை வாழ வைப்பார், கெட்டவர்களை வதம் செய்வாள் என் உச்சினி மாகாளி. அம்மா செஞ்சா வதம். ஆமா. இப்ப மகுடனை வதம் முடிக்க வந்திருக்கா என் உச்சினி மாகாளி. காளி வந்திருக்கா என் உச்சினி மாகாளி. சிறப்பாக பிறந்த போது என மகுடாசூரனை வதை முடிக்க வேண்டுமானால் அன்னையில இருந்து எங்க அம்மா விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டான். 8 நாள் பொதுவா விரதம் இருக்கா. அதனால இப்பவும் 9 நாள் கொழு விரதம் இருக்காங்கல்ல புரட்டாசி மாசம். அது முத்தாரம்மைக்கு நினைக்காங்க. அசுரனை அழிக்கிறதுக்காக உச்சிமாடி அம்மனுக்கு தான் இருக்கணும் 9 நாள் கொழு விரதம். அந்த 9வது நாள் தன்னுடைய சக்தி எல்லாம் ஒன்று திரட்டி ஒரே வடிவமாகிய அன்றுதான் துர்க்கையாக வடிவமெடுப்பாள் என் உச்சினி மாகாளி. என்ன தம்பி? பயங்கரமான கோபம் இருக்கும். 8 பேர் ஒரே உருவத்தில் ஆன எப்படி இருப்பா? 8 சக்திகளையும் உண்டு செய்தால் உண்டு சேர்த்து 9 நாள் கொழு விரதத்துல அமர்ந்து 8 பேரும் தன்னுடைய 8 சக்திகளையும் ஒன்றாக ஆக்கி அந்த 8 சக்தியில் பிறந்தவதான் இந்த கனக துர்க்கை அம்மன். என் தாய் கனக துர்க்கையாக வடிவமெடுத்து 21 ஆயுதத்தை இணையமாக பிறவி செய்து கொடுத்தார். என்ன ஆயுதமெல்லாம்? என் துர்க்கைக்கு எப்படி பிறவி செய்தார் தெரியுமா? வேம்பு பிறந்த இடம் எங்கே முத்தாரம்மா, எங்கே துர்க்கை அம்மா, விஜயநகர் பட்டணமா, எங்கே துர்க்கை அம்மா, விஜயநகர் பட்டணமா, எங்கே துர்க்கை அம்மா. துர்க்கை கையில கொடுத்தார் ஆண்டவனாகிய சிவபெருமான். சரி, துர்க்கை வாங்கினாள். ஆமா. அக்கா உச்சினி மாகாளி, என்னடி நீயும் என்னோடு கூட வர வேண்டும் அக்கா. எங்க? அந்த மகுடனை வதை முடிக்க வேண்டுமான்றான். உன்னோட துணை இல்லாம நான் வதை முடிக்க முடியாது. அப்படியா? ஆமா அக்கா. நீ கூப்பிட்டா நான் வருவேன். கரெக்ட். பாரு, கூப்பிட்டா ஓடோடி வருவாள் என் உச்சினி மாகாளி. பிறகு அவளுக்காக பாடியதுதான் அந்த பாட்டு. கரெக்ட். ஏன அப்படி என் தாயான
உச்சினி மாகாளி ஆமா என் கடக துர்க்கை சரி அக்கா தங்க 2 பேரும் 2 பேர்களும் மகுடாசூரனை வதை முடிப்பதற்காக 21 ஆயுதத்தை சரி எனமாக ஏந்தி கொண்டு பிறவி செய்து தங்க ரதத்திலே அமர்ந்த என் தாயான உச்சினி மாகாளி என் கடக துர்க்கை நேராக மகுடாசூரன் கோட்டைக்கு வருகிறார். கோட்டைக்கு வருகிறார். மகுடாசூரன் கோட்டையிலே வந்து பார்க்கும் போது ஆமா பாவியான மகுடாசூரன் எப்படி இருக்கான்? மலையில தலைய வச்சிருக்கான். மேல மலையில தலைய வச்சு கடல்ல காலை நீட்டி கீழே கடல்ல இருக்கு பாருங்க, திருச்செந்தூர் கடல். ஆமா கடல்ல கொண்டு காலை வச்சிருக்காமா. அவ்வளவு பெருசா இருக்கும், அவ்வளவு நீளமா படுத்திருக்கான். மகுடாசுரன் கோட்டைக்கு முன்பாக வந்து மகுடனை பார்த்து அவன் என்ன நினைக்கிறா தெரியுமா? எப்படி? மகுடாசுரன் கோட்டையை பார்த்த உடனே அப்படி என் உச்சினி மாகாளி என்ன நினைச்சா தெரியுமா? மகுடம் கோட்டை இப்ப அடினா தன்னுடைய சிலம்பழிந்த காலால கோட்டை ஒரு எட்டு விட்டாங்க. கோட்டை தவுடு கொடி தம்புரானா கோட்டை தம்புரானா எங்க வாதிக்காரோ தவுடு கொடி தம்புரானா ஏன கோட்டைக்குள்ள போய் பார்த்தா நெடுமாடு மாறி கிடந்து உறங்குதான், நீளமா படுத்திருக்கான். அப்ப நினைக்க என் தாய் உச்சினி மாகாளி இந்த பாவி மகுடாசூரனை தூக்கத்துல கொண்டோம்னா தூக்க தோசம், தூக்கத்துல கொண்டா தூக்க தோசை தோசை இல்லாம முடியலாம் தோசம், உறக்கத்துல கொண்டோம்னா 1 கோடி தோசம். தயவு செய்து உறங்கும் போது யாரையுமே உசுப்ப கூடாது. உறங்கும் போது அதுல கெப்பிடிக்காரி இருக்காங்க பாருங்க, எனக்கு கெப்பிடிக்காரி பெண்கள் கர்ப்பம் அடைஞ்ச பெண்கள் உறங்கும் போது கண்டிப்பா உசுப்பவே கூடாது. அப்படியாமா? உறங்கி அவங்க எப்ப எந்திக்காங்களோ அப்பதான் நாம பார்க்கணும். சும்மா இருக்கவங்க சும்மா உறங்குறவங்களே நம்ம உசுப்பப்படாது, அதே பாவம். அது கர்ப்பம் அடைஞ்ச பெண்களை கண்டிப்பா உசுப்பப்படாதுங்க. ஆமா, விடிய காலை 8 மணி 9 மணி வரைக்கும் நீங்க 12 மணி வரை உறங்கட்டுமே, எழுப்பப்படாதோ? வீட்டுக்கு யாரை யார் பார்க்க? ஈஸ்வரன் ஆச்சு நாங்க கூட்டம் மதிக்க மாட்டாங்க, நீங்க போனாதான் வருவாங்க. மேலை இசை கலைஞர்கள் உடனடியாக கோவிலுக்கு வரும்படி விழா கமிட்டியார்கள் அன்போடு அழைக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை கூறுகிறோம், மேலை இசை கலைஞர்கள் உடனடியாக கோவிலுக்கு வரும்படி விழா கமிட்டியார்கள் உங்கள் அன்போடு அழைக்கிறார்கள். வான வேடிக்கை வெடிக்காரர் அவர்கள் எங்க இருந்தாலும் உடனடியாக கோவிலுக்கு வரும். பூசைக்கு டைம் ஆயிடுது, எல்லாரும் இப்படி ஐஸை எங்க முன்னால அப்படி உறிஞ்சு சாப்பிடுது. நாங்களும் ஒரு சகோதரி இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கோமே, ஒரு ஐஸ வாங்கி சாப்பிட்டு பூசாரி சரவணன் என்னாச்சு தானே நீங்க? என்னாச்சு என்னாச்சு அவரே தான் நம்ம எங்களுக்கு ஒரு டவுட் வந்தது. தசரா பூசாரியா தான் இருப்பேன், அது கன்ஃபார்ம் ஆயிடுது. ஏன்னா உண்மையில சொல்றேன், தேரியூர் கோயில் கூட சமன ஒரு ஜாலியான கோயில். ஆனா நானும் இவ்வளவு பெரிய கோயில் கூடையில ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் கேட்டு பெரியவங்க சொல்படி சின்ன பிள்ளைய கேட்டு நடக்குதுதான் கோயில் கூட. சத்தியமா சொல்றேன், இதுதான் கோயில் கூட. ஒன்று பட்டாத்தாமா உண்டு வாழ்வு. ஆமாண்ணே, கூடி வாழ்ந்தா கோடி நன்மை. ஒரு கை தட்டினா ஓசை வராது, பல கை தட்டினா தான் ஓசை வரும். இந்த வட்டாரத்துல எத்தனையோ ஆலயத்துல நான் படிச்சிருக்கேன். இவ்வளவு பெரிய கொடை நடத்தி இவ்வளவு பெரிய சாப்பாடுல இப்படி எல்லாம் போடணும்னா இதுக்கெல்லாம் எவ்வளவு ஒற்றுமை வேணும் தெரியுமா? அப்புறம் ஒரு கூட்டம் போட்டு பேசினாங்க, பெரியவங்க சொல்ல சின்னவங்க கேட்டு எப்படி அதை ஒரு இருந்து பார்த்தோம்னா அந்த கூட்டத்துல ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் கேட்டு நடந்தாங்க பாத்தியானே. அதுதான் நம்ம வம்சம், ராமராஜர் வம்சம்னா அதுதான் வம்சம். தலைவர் ராமராஜர் ஏனே எக்குளமும் வாழணும். சரி, எக்குளமும் வாழணும்னே அத நாடார் குலம் தான் ஆளணும்.
அப்பேற்பட்ட செல்வ சீமான்கள் தான் இந்த தேரியூர் செல்வ சீமான்கள். சரி. நிறைஞ்ச மனசோட சொல்றோம்னே. ஆமா. இந்த ஊரே இன்னும் பாருங்களேன். நல்ல வளர்ச்சி. வருஷத்துக்கு வருஷம் வளர்ச்சி அடைஞ்சி உண்மைதானம்மா. இந்த ஊர்ல நான் வருஷம் நான் தான் வருவேன். ஆமா. அடுத்த வழியில கூட்டு வந்து சண்டை இருப்பேன். எவனி சண்டையில இருக்க வேண்டாம். அடுத்த வீடு வந்தா உள்ள படிக்கட்டும். சரி. நம்ம உச்சி மாளிகை படிப்போம். கரெக்ட். கரெக்ட். நல்ல யோசனை. ஆமா. 3 நாள் நம்ம அங்க இருந்து படிப்போம். படிப்போம். கரெக்ட். பரவே. அதனால இந்த ஊரை நம்ம எந்த ஊருக்கு போனாலும் சரிதான் இந்த ஊரை ஒரு 2 வார்த்தை மைக்ல சொல்லி தான் படிக்க போறேன். மறக்க முடியாதுமா. மறக்கவே முடியாது. உண்மைதாம்மா அது. ஆமாண்ணே. அது பொய் இல்ல. இல்ல. உண்மை. உண்மையான வார்த்தை. நீங்க என்னோட யூடியூப் சேனல் நீங்க பாப்பீங்க. ஆமா. தேரியூரை நான் சொல்லுதேனா சொல்லலையானு பாருங்க. ஏற்கனவே வீட்டுல போய் கண்டிப்பா ஒரு வீடியோ போட்டே தீருவேன். பரவே. இந்த தேரியூரை பத்தி இன்னும் போடல. அப்படியே போட்டுருப்போம். ஏற்கனவே நான் போட்டு தான் வந்திருக்கேன். இல்ல அப்படியே ரூம்ல வச்சு போட்டுருப்போம். அங்க சுத்திக்கிட்டே இருக்குமா. ஆமா. நெட்டே டவர் கிடைக்க மாட்டேங்குது. அதனால இல்ல இந்த வீடியோ அது ஜியோக்கு மொத்தத்திலே டவர் இல்ல இந்த ஊர்ல. ஆமாமா. இல்லனா இப்ப எத்தனை வீடியோ ஏத்தி விட்டுருக்க அந்த ஊரை பேசி. கரெக்ட். அதேதான். ஜியோ மேனேஜர் சரவணன் அண்ணாச்சி உங்க சொல்லி ஒரு டவரை போட்டு விடுங்க. எல்லாம் சுத்திக்கிட்டே கிடக்கு. இந்த ஊர் மக்கள் எல்லாம் நாங்க ஜியோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்க பெரிய அதிகாரத்தை சொல்லி ஒரு டவரை போட்டு விடுங்க இந்த ஊர்ல. நம்மளுக்கு ஒரு டவர் கூட ஒண்ணு போட்டு சொல்லுங்க. அப்பதான் சுத்தாது. என் தாயான உச்சினி மாகாளி மகுடாசுரனை வதை முடிப்பதற்காக என் தாய் ஆக்ரோஷமா வந்துகிட்டு இருக்கா. மகுடாசுரன் கோட்டை அவ்வளவு பெருசா இருக்கு. அப்ப நினைக்கா என் தாய் இவனை தூக்கத்துல கொண்டு ஆமா. மேலகார அண்ணாவி உடனடியாக கோயிலுக்குள் வாருங்க. பூசைக்கு நேரம் ஆயிடுது அண்ணாவி. இன்னும் கும்ப கிரக கூட எடுத்து ஊரை சுத்தணும். வாங்க அண்ணாவி. நேரம் ஆகிட்டு இருக்கு. எந்திரிச்சிட்டு அவ பொட்டு வச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி வந்துரும். அப்படி பொட்டு நெத்திக்கு. அண்ணாவி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. பாவி மகுடாசுரனை வதம் முடிச்ச உடனே கதை முடியுது. உச்சினி மாக்காளி மகுடாசுரனை வதம் முடிக்க போறான்னா ஆத்தாளுக்கு பூசை நடத்தணும் அண்ணாவி. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அண்ணாவி. அப்படி இருக்கும் போது என் தாயான உச்சினி மாகாளி அம்மா அவ மனசுல நினைக்கிறா, இவனை தூக்கத்துல கொண்டோம்னா தூக்க தோஷம், உறக்கத்துல கொண்டோம்னா 1 கோடி தோஷம் அப்படி நினைச்ச என் தாய் மனசுல நினைக்கா. மகுடாசுரனும் அசந்து உறங்குதான். இவனை என்ன செய்யலாம் அப்படி யோசித்து என் தாய் தூக்கத்துல கொண்டா பாவம் தானமா. பாவம் பிடிக்கும். சில பேரு புருஷன் தூங்கிட்டு இருக்கும் போது குழந்தைகளை தூக்கி மண்டையில போட்டு கொடுத்துருந்தாங்க. அதான் பெரிய பாவம். பேப்பர்ல நான் பார்த்தேன். அப்படி வருது. அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான். 1000 தான் ஒரு புருஷன் கொடுமைக்காரனா இருந்தாலும் அவன் உள்ளவே ஒவ்வொரு பெண்ணுக்கும் கணவன் தான் கண்கண்ட தெய்வம். தான் புருஷனும் காலை தொட்டு ஒவ்வொரு பெண்ணும் தான் புருஷன் காலையில தொட்டு கும்பிட்டு வானத்தை பார்த்து மழை பொழினா பொழியும். புருஷன் காலை துட்டுன்னு வணங்கணும். துட்டுன்னு வணங்கணுமா? துட்டு பாருங்கக்கா. துட்டு இல்ல முடியுமா? தொட்டு வணங்கணும். கணவன் காலை தொட்டு வணங்கி நாங்க வந்து கற்புடைய பெண்கள். கணவன் காலை தொட்டு வணங்கிட்டு ஆகாயத்தை பார்த்து என் முத்தாரம்மா உச்சிமாலியை நினைச்சு மழை பொய்யினா பெய்யும். அப்படியா? மழை பெய்யுமா? ஆமா. அப்படியாமா? ஆமாண்ணே. இதே மாதிரி தான் என் வீட்டுக்காரிய காலை தொட்டு வணங்கிட்டு அடுப்புல போய் தீய பத்த வைக்கிட்டேன். அதோட அதே மாதிரி என் காலில் வந்து விழுந்துட்டு பேத்தியே பத்த வச்சா பிடிக்கல. சரி பொண்டாட்டி கற்பு அவ கற்பு அவ யாண்டே போற சொல்லுதா. என்ன சொல்லுதா? நான் கற்பு இல்லாம இருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் கணவன் தான் கண்கண்ட தெய்வம். அவ தீ பத்த வைக்க தெரியாம பத்த வச்சு கால விழுந்த பாரு. அப்படிங்க தீ பிடிக்க மாட்டேங்க. அத மாதிரி என் தாய் இருக்கா பாருங்க உச்சினி மாகாளி. மகுடனை வதை முடிப்பதற்கு அப்பம் கூட கொல்லும் போது அவனை தூக்கத்துல கொல்ல கூடாதுன்னு நினைக்கலாம் என் தாய். பெத்த தாயின எழுப்பி கொல்லுதா. அவனை உசுப்பித்தான் கொல்லணும் அப்படின்னு ஒரு சொரூபத்தை எடுக்க போறான். அவ என்ன ரூபத்தை எடுக்க தெரியுமா? எப்படி? உச்சினி மாகாளி அவ மனசுல என்ன ரூபத்துல எடுக்க நினைக்காத அந்த ரூபத்தை தான் எடுப்பா. அப்படி கிடைக்கும். என்ன ரூபத்தை எடுக்க தெரியுமா? மத யானை எத்தவார மத யானை எத்தவார